ஹாய் டீம், வெல்கம் டு அவர் ரியாக்ட் சேனல். ஸோ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கவர்மெண்ட் ஜாப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நர்சிங் படித்த எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். நம்ம படித்த எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், கவர்மெண்ட்டில் ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கான ஒன் ஆஃப் த வீடியோ தான் இன்றைக்கி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஜாப் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம சேனலில். இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது ஜாபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். டீட்டெயில்ஸ் பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இதை யார் வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி செங்கல்பட்டுலேருந்து வெளியிட்ருக்காங்க. ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஜாபாக எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஜாப் லெவல் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எடுக்கிறாங்க, மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் எடுக்கிறாங்க, ஸ்டாஃப் நர்ஸ் எடுக்கிறாங்க. இதில் ஜிஎன்எம், பிஎஸ்சி, ஏஎன்எம் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் எடுக்கிறாங்க, பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் ஒருத்தவங்க எடுக்கிறாங்க, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒன்று எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டண்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், எம்எம்யூ கிளீனர், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் எல்லா போஸ்ட்டும் எடுக்கிறதா இருக்காங்க. ஸோ என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக எத்தனை வேக்கன்சி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 71 வேக்கன்சி எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜாப் எங்கே இருக்கும், லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்குள்ளே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மோட் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் பர்சனாக எடுத்துகிட்டு போயும் கொடுக்கலாம், இல்லை ஸ்பீட் போஸ்ட்லேயும் போடலாம், இல்லை இமெயிலையும் நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். ஸோ இதுக்கான ஸ்டார்டிங் பேஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் 30, 2026 அப்போ வெளியிட்ருக்காங்க. தென் இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 9, 2026 வரைக்கும் இருக்குது. அப் டு 5:45 PM வரைக்கும் இருக்குது. உங்களோட ஸ்பீட் நீங்கள் போஸ்ட்டில் போடுறீங்க இல்லை நேரடியாக எடுத்துனே கொடுக்குறீங்கன்னா ஜூலை 9 5:45 போய் சேர்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா sengalpattu.nic.in போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வேக்கன்சி டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் 30 போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் 3 போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ் 3 போஸ்ட் எடுக்கிறாங்க. யூஹெச்என் ஏஎன்எம் முடிச்சவங்க 9 போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் 1 எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் 1 போஸ்ட் எடுக்கிறாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா 4 போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அசிஸ்டண்ட் அண்ட் டிஇஓவில் 2 போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்க்கு ஒருத்தவங்க எடுக்கிறாங்க. எம்எம்யூ கிளீனரில் 1 போஸ்ட் எடுக்கிறாங்க. மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் 16 போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக எலிஜிபிள் க்ரைட்டீரியா பார்க்கலாம். ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th பயாலஜி இருந்திருக்கணும், இல்லை பாட்னி ஜுவாலஜி இருந்திருக்கணும். தென் தமிழ் லாங்குவேஜில் நீங்கள் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 years மல்டிபர்பஸ் ஒர்க்கராக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும், மேலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணியிருக்கணும், சானிடரி இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணியிருக்கணும், கோர்சஸும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷனில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ப்ரிவென்டிவ் மெடிசனுக்கான சர்டிஃபிகேட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜிஎன்எம் ஆர் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வர ஜாபுக்கு எல்லாமே 40 years லெஸ் தென் 40 years இருக்கணும் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தா ஏஎன்எம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இல்லைனா ப்ரைவேட்டில் கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுத்த ஒரு இன்ஸ்டியூட்டை நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ முடிச்சுமா 2012 அப்போயே முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் தான் அப்ளை பண்ணணும், ஓகேங்களா. அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸ், சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் எடுத்திருக்காங்க. இதுக்கு நீங்கள் எம்ஏ சோஷியல் ஒர்க்கர் படிச்சிருக்கணும், சைக்காட்ரிக் படிச்சிருக்கணும். அடுத்ததாக மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் 6 months ட்ரைனிங்குமே முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு பிகாம் வித் டேலி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் எனி கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் வித்து சொல்லியிருக்காங்க. வித்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும், ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில், அதுவுமே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸ், அசிஸ்டண்ட் அண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 10th முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எம்எம்யூ கிளீனருக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்குமே ஹெல்த் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த சேலரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு 70,500 per month கொடுப்பாங்க. மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு 21,000 per month கொடுக்குறாங்க. ஸ்டாஃப் நர்ஸ்க்குமே 21,000 per month. ஏஎன்எம் முடிச்சிருந்தீங்கன்னா 17,500 per month கொடுக்குறாங்க. சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கராக இருந்தீங்கன்னா 20,000 per month. பிளாக் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்க்கு 19,000 per month. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 70,500 per month கொடுக்குறாங்க. அசிஸ்டண்ட் அண்ட் டிஓக்கு 15,000. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்க்கு 10,000. எம்எம்யூ கிளீனருக்கு 11,000. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கும் 11,000 கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பேஸ்டு ஆன் ரெசிடென்ஸ் அண்ட் லொக்கேஷனை பொறுத்து உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. மெரிட் பேஸில் தான் உங்களுக்கு வந்து மார்க் எடுக்க போகிறாங்க. 10th 12th எனி டிகிரி குவாலிஃபிகேஷன். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட் ஃபீல்டில் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூ கவுன்சிலிங்கும் வச்சு தான் உங்களை வந்து அட்டன் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேசிக் நாலேஜில் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயிலுமே பண்ணிக்கலாம். அடுத்ததாக நீங்கள் வந்து டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துருங்க. அதுக்கான அட்ரஸுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் மெயில் பண்ணணும் அப்படின்னா cglnhm@gmail.com போய் மெயில் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போகணும்னா டு த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆர் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் 6,03,001 என்ற அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து போஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இல்லைனா டேரெக்டாக போயும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். எதுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 9, 2026 5:45 போய் சேர்கிற மாதிரி பண்ணணும். இல்லை நீங்கள் போனாலும் அது மாதிரி போயிடணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்மே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஜூன் 30, 2026 அப்போ ஆரம்பிக்குது. ஜூலை 9, 2026 முடியுது உங்களுக்கு. ஸோ அதுக்குள்ளே எல்லோரும் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. எனி டவுட் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் வேலை தேடிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.